ஹாய் நண்பா, இன்றைக்கி இந்த வீடியோவில் கல்ப் டெஸ்ட்நெட் எல்லாமே நம்ம டெஸ்ட்நெட் தான் பார்த்துட்ருக்கோம். எந்த டெஸ்ட்நெட்டும் மிஸ் பண்ணக்கூடாது, சரிங்களா? இது பார்த்தீங்கன்னா 20ஆம் தேதி எண்ட் ஆகுது. எல்லோரும் ஜாயின் பண்ணுறவங்க மிஸ் பண்ண வேணாம், ஓகேவா? நான் எல்லா ப்ராஜெக்டும் மிஸ் பண்ண வேணாம் தான் சொல்லுவேன். இது எண்ட் ஆகுது அப்படின்னும் போது நமக்கு இது ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும், சரியா? இந்த டோக்கன் அதான் நம்மளுக்கு கொடுக்க போகிறாங்க, ஓகேங்களா? கினி டோக்கன். ஓகே, இது என்ன ப்ராசஸ் என்ன ஏதுன்றதை 1 by 1 பார்ப்போம், சரியா? ஓகே, இன்னும் நம்ம டெலிகிராம் சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு லிங்க் இருக்கும், கிளிக் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுவீங்க. இந்த ப்ராஜெக்டோட லிங்க் நம்ம டெலிகிராம் சேனலே இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு கிவி ப்ரௌசர் மைசூர் ப்ரௌசரில் வந்துங்க. ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா வாலெட் கிரியேட் பண்ணணும், சரி? அந்த ப்ராசஸ் என்ன ஏதுன்றதை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா அந்த வாலெட் எக்ஸ்டென்ஷன் ஆட் பண்ணணும், ஓகேவா? அது லிங்க்கும் நம்ம டெலிகிராம் சேனலே கொடுத்துருப்பேன். ஓகே, கல்ப் வாலெட் நமக்கு எக்ஸஸ் ஆட் ஆகிடுச்சு. ஓகே, 3 டாட்டை கிளிக் பண்ணிட்டு நான் கிவி ப்ரௌசர் தான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன், சரியா? அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இங்கே இருக்கும் கல்ப் வாலெட் இருக்கா. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா வாலெட் க்ரியேட் பண்ணுறேங்க. ஓகே, அந்த சீட் பேஸை போட்டு உள்ளே வந்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும், கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு சொல்லி, ஓகேவா? அடுத்து என்ன டன். வாலெட் க்ரியேட் ஆகிடுச்சு, சரியா? இப்போ நம்ம இதில் தான் ப்ராசஸ் பண்ண போகிறோம், ஓகேவா? வாலெட்டை க்ரியேட் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம டாஸ்க் முடிகிற மாதிரி இருக்கும். அந்த டாஸ்க் லிங்க்கும் நம்ம டெலிகிராம் சேனலில் கொடுத்துருப்பேன், ஓகேவா? ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நம்ம வாலெட்டை க்ரியேட் பண்ணோம்ல, அதோட நம்ம கனெக்ட் பண்ணோம். மேலே வாலெட்னு பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, ஆல்ரெடி நம்ம வாலெட்டை க்ரியேட் பண்ணிட்டு அதோட நம்ம கனெக்ட் பண்ணோம், சரியா? அடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப் மோடில் போட்டுருங்க, ஓகேங்களா? இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே இருக்க டெஸ்க்டாப் மோடு டச்அப் சைட்டு இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து இந்த மாதிரி தான் இருக்குது இன்டர்ஃபேஸ், சரியா? என்ன பண்ணுறீங்கன்னா கனெக்ட். ஒயிட் பண்ண கனெக்ட் ஆகிட்டு இருக்குது, சரியா? ஓகே, உள்ளே பார்த்தீங்கன்னா கனெக்டான்னு கேட்கும். இதுக்கான எக்ஸ்பி கேபி இங்கே கொடுத்துருப்பாங்க. இந்த பார்த்தீங்கன்னா 50. டெஸ்க்டாப் மோட்டை போட்டது சின்னதாக தான் தெரியும், ஜூம் பண்ணி காட்டுறோமாங்க. 50 கேபி, ரைட்டா? ஓகே, அதே மாதிரி தான் எல்லா டாஸ்க்கும் முடிக்க போகிறீங்க, ஓகேங்களா? இதில் என்னென்னா டெஸ்ட் எடுத்து நம்ம க்ளைம் பண்ண போகிறோம். அடுத்து கெட் கினி, அதுவும் க்ளைம் ஆகிடுச்சு ஆட்டோமேட்டிக்காக. அது அங்கே வந்துடும், சரி? அதை எப்படி பார்க்கணுன்றது அடுத்து சொல்கிறோம் பாருங்கள். அடுத்து நம்ம என்ன பண்ணோன்னா இந்த டெஸ்ட்நெட்டை நம்ம இம்போர்ட் பண்ணோம், இந்த டோக்கனை, சரியா? அதுக்கு என்ன பண்ணோன்னா இங்கே காப்பின்னு இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இம்போர்ட் டோக்கன். நம்ம டெஸ்ட்நெட் க்ளைம் பண்ணணும்ல, அது இங்கே ரிசீவ் ஆகிடுச்சு, சரியா? இதில் என்ன பண்ணுறேன், அந்த டோக்கனை இம்போர்ட் பண்ணணும்ல, இம்போர்ட்னு கொடுத்துட்டு அடுத்து என்ன பண்ணிங்கன்னா கஸ்டம் டோக்கன், சரியா? கஸ்டம் டோக்கன் கொடுத்து அந்த அட்ரஸை போட்டுருங்க. காப்பி பண்ணி வந்தாலும் அந்த அட்ரஸை போட்டு எங்கே இருக்கு பாருங்கள், இந்த சிம்பிள் இதை கிளிக் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே வந்துடும். நெக்ஸ்ட்டு இம்போர்ட், ஓகேவா? இதுதான் நம்ம இம்போர்ட் பண்ணுறது. அடுத்து நம்ம அந்த ஓகே, இது நம்ம இம்போர்ட் பண்ணிட்டோம். அடுத்து நம்ம என்ன பண்ணுறதை பார்ப்போம். ஓகே, இம்போர்ட் பண்ணதும் டன் ஆகிடுச்சு, ஓகேவா? அடுத்து என்னென்னா செக் ட்ரான்சாக்ஷன் எக்ஸ்பயர் இருக்குது, அது உள்ளே போய்ட்டு வெளியே வந்துடுங்க, போதும். அதுவும் டன் ஆகிடுச்சு ஆட்டோமேட்டிக்காக, சரியா? அடுத்து கிளைம் பாயிண்ட்ஸ். இப்போ இவ்வளோ நம்ம பண்ணோம்ல, அதோட பாயிண்ட்டில் நம்ம கிளைம் பண்ணுறதுக்கு ஒரு ட்ரான்சாக்ஷன் ஸ்மாலாக போகும் கினிலேருந்து. கரெக்டாக ஃபேஸாட் நம்ம கிளைம் பண்ணியிருக்கலாம், அதிலே போயிடும், சரியா? ஓகே, அந்த டாஸ்க்கும் ஆட்டோமேட்டிக்காக முடிஞ்சிடும். அடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா வாலெட் விசிட் பண்ணணும், வெப்சைட்டு. அதை அப்படியே கிளிக் பண்ணுங்கள், பேக் வந்துடுங்க, டன்னு. அடுத்து ஒயிட் பேப்பர், அதையும் உள்ளே போய்ட்டு வெளியே வந்துடுங்க, டன். சேம் லைக் அதே மாதிரி தான், ஓகேவா? ட்விட்டர் ஃபாலோ பண்ணுறது. ஓகே, அந்த டாஸ்க்கும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஆத்தரைஸ் கேக்கும் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க, ஓகேங்களா? இது டெய்லி டாஸ்க், இது ரெண்டுத்தையும் மறக்காமல் பண்ணுறேங்க, ஓகேங்களா? டெய்லி உள்ளே வரீங்க, அவங்களோட ட்விட்டர் லைக் பண்ணுறீங்க, அடுத்து ரீட்வீட் பண்ணுறீங்க, அதான் விஷயம், ஓகேவா? இது எல்லாமே ஃபினிஷ் பண்ணுறீங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஆத்தரைஸ் மாதிரி தான் கேட்குது, லைக் ரீட்வீட் காட்ட மாட்டேங்குது, ஓகேங்களா? அது அவங்க செல்லு யாராரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது அப்படியே பேக் வந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவும் டன் ஆகிடு, சரியா? அவ்வளோதான், ஃபினிஷ். எல்லா டாஸ்க்கும் ஓவர். இது நம்ம
எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம்ல. இதை வந்து நம்ம என்ன பண்ணோம்னா க்ளைம் பண்ணிக்கணும். கிட்டத்தட்ட 370 கேபி வந்திருக்கு. இது வந்து மிஸ் பண்ணாமல் பண்ணுங்கள். 20ஆம் தேதி எண்ட் ஆகிடுது. சரியா? அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். க்ளைம் ஸ்மால் ட்ரான்ஸ் அது ஆட்டோமேட்டிக்காக பண்ணிக்கும். ஓகேவா? இப்போ நம்ம வாலெட்டில் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா வாலெட்டுன்றதுனால சைன்இன் மெசேஜ் வரமாட்டேங்குது. சரியா? சிஸ்டம் யூஸர் கரெக்டாக இருக்குது, ஃபோனில் வந்து கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது. இது ஒன்றும் இல்லை, அந்த டாஸ்க்லாம் முடிச்சுட்டு நம்ம பொறுமையோடு க்ளைம் பண்ணிக்கலாம். ஒன்றும் தப்பு இல்லை. ஓகேங்களா? இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஆகுதா இல்லையான்னு. கண்டிப்பாக ஆச்சுன்னா சொல்லிட்டு நம்ம டெலிகிராம் சேனலே சொல்கிறோம். ஓகேங்களா? இவ்வளோ தான் ப்ராசஸ். டெய்லி உள்ளே போகிறீங்க, ஒரு லைக்கு ஒரு ரீட்வீட் முடிஞ்சிச்சு. அவ்வளோதான். இது மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க. 20ஆம் தேதி வந்து நம்மளுக்கு எண்ட் ஆகிடுது. ஓகேவா? அவ்வளோதான், எல்லா டாஸ்க்கும் முடிச்சாச்சு. இவ்வளோ தான் ப்ராசஸ் இதில் இருக்கிறது. நல்ல ஒரு ப்ராஜெக்ட்டு. இந்த ப்ராஜெக்ட் வந்து மிஸ் பண்ண வேணாம். ஓகேவா? ஓகே, எல்லா டெஸ்ட்டும் நம்ம இருக்கணும், எதையும் மிஸ் பண்ணக்கூடாது. அதில் பண்ணலாம் இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபீல் பண்ண. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அந்த பெல்லே லைட்டாக தட்டி விட்ருங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகேவா? இந்த ப்ராஜெக்ட் யாரும் மிஸ் பண்ண வேணாம். 20ஆம் தேதி எண்ட் ஆகிடுது. என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.